ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அட்மான் டெக். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, கடந்த சில மாதமாகவே வந்துட்டு எல்லா நியூஸ்லேயுமே வந்துட்டு ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்க ஒரு நியூஸ் என்னென்னா, வெறிநாய் கடி வந்து அதிகமாக வந்து இது நடந்துகிட்ருக்கு. நாய்கள் எல்லாமே வந்துட்டு கடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்துட்டு ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெற்று கட்டாயம் வந்து அவங்க அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது செல்லப்பிராணி வளர்க்குறதுக்கு கார்ப்பரேஷன்லேருந்து உரிமம் வாங்கியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செல்லப்பிராணிகளுக்கு உரிமம் பெறுவது கட்டாயம் இருக்காங்க. ஆன்லைனில் எப்படி லைசன்ஸ் வாங்குறதுன்னு அவங்க கூட சொல்ல போகிறேன். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட இடங்களில் செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் எவ்வாறு அதற்கான உரிமத்தை பெற்றுக்கொள்வது அப்படி தான் நான் வந்து சொல்ல போகிறேன். சென்னையில் செல்லப்பிராணிகளை வளர்க்கும் உரிமையாளர்கள் வந்து இணைய வழி மூலம் அதற்கான உரிமம் பெறுவதற்கான திட்டத்தை வந்து கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பெருநகர சென்னை மாநகராட்சி வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. சென்னை மாநகராட்சியின் இணையதளத்தில் உள்ள பெட் அனிமல் லைசன்ஸ் அப்படிங்கிற அந்த பகுதியை தேர்வு செஞ்சீங்க அப்படின்னா, செல்லப்பிராணிகளை வளர்ப்போர் வந்து தங்களது தொலைபேசி எண்ணை பதிவு செஞ்சீங்கன்னாவே போதும். அதற்கு பிறகு செல்லப்பிராணிகளை வளர்ப்பு தங்களுடைய பெயர், முகவரி, அடையாள அட்டை, சான்று, செல்லப்பிராணிகளின் புகைப்படம் போன்ற இன்னும் பிற விவரங்கள் எல்லாமே வந்து நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இந்த விவரங்களை மண்டல கால்நடை உதவி மருத்துவர் வந்து சரிபார்த்த பிறகு பிராணிகளுக்கான உரிமத்தை வந்து அவர் கொடுப்பாரு. உரிமம் தொடர்பான விவரங்கள் வந்து குறுஞ்செய்தி மூலம் செல்லப்பிராணி உரிமையாளர்களுக்கு வந்து அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரூ. 50 கட்டணத்தை வந்து ஆன்லைன் மூலம் செலுத்தி செல்லப்பிராணி வளர்ப்பதற்கான உரிமத்தை வந்து இணையதளத்தில் இருந்து பதிவிறக்கம் செஞ்சுக்கலாம். நம்ம சென்னை மாநகராட்சி சார்பில் வழங்கப்படும் இந்த உரிமம் வந்து ஓராண்டுக்கு மட்டும்தான் செல்லுபடியாகும். ஒவ்வொரு ஆண்டும் இந்த உரிமத்தை வந்து செல்லப்பிராணிகளை வளர்ப்ப வந்து ரினியூ பண்ணிக்கிட்டே இருக்கணும். இவ்வாறு உரிமம் பெற்றுள்ள செல்லப்பிராணிகள் வந்து சென்னை மாநகராட்சியின் கட்டுப்பாட்டில் செயல்படும் அப்படின்னும் அங்கே உள்ள சிகிச்சை மையங்களில் வந்து வெறிநாய் கடி நோய்க்கான அதாவது இந்த ரேபிஸ் நோய்க்கான தடுப்பூசி எல்லாமே வந்து இலவசமாகவே அவங்களே வந்து போடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவர் வந்து தன்னோட வளர்ப்பு பிராணியை பதிவு செய்யாமல் இருந்தாங்க அப்படின்னா, பிரச்சனை ஏற்படாமல் இருக்கும் வரை அது தொடர்பாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் கட்டாயமாக வந்து எல்லாருமே வந்துட்டு அவங்க செல்லப்பிராணிகளுக்கு வந்து லைசன்ஸ் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ஸ்ட்ரிக்டாக ஒரு ரூல்ஸை கொண்டு வந்திருக்காங்க. நீங்களும் வந்துட்டு செல்லப்பிராணி வளர்க்குற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, மறக்காமல் இந்த லைசன்ஸை வந்து வாங்கி வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த நியூஸை சொன்ன எனக்கு மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.